மிகப்பெரிய திருப்பமே ஏற்பட்டிருக்கிறது கூறலாம். என்றால் சிவசேனா என்ற கட்சி மீண்டும் புது தெம்புடன் களமிறங்க போகிறது என்பதுதான் தற்போது கிடைத்துள்ள செய்தி. மகா அரசியல், அதாவது மகாராஷ்டிரா அரசியலின் மெகா அரசியலாக இது பார்க்கப்படுகிறது. என்றால் தாக்கரே ஃபேமிலி, தாக்கரே குடும்பம் பிரிந்து இருந்தது. ராஜ் தாக்கரே, அவருடைய பால் தாக்கரே மருமகன ராஜ் தாக்கரே தனியாக இருந்தார், உத்தவ் தாக்கரே தனியாக இருந்தார். தற்போது இரண்டு தாக்கரேக்களும் ஒன்றாக இணைய போகிறார்கள் என்று அவர்கள் இருவருமே தத்தமது பேட்டிகளில் உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் இணைந்து சிவசேனாவை மீண்டும் புதுப்பிக்க போகிறார்கள். மறுமலர்ச்சி காலம் என்பது போல் கூறலாம். ஆனால் தற்போது சிவசேனா என்ற பெயரில் உள்ள கட்சி சிவநாத் ஷிண்டே தலைமையில் தான் இருக்கிறது. ஷிண்டே தலைமையில் அவர் பிரிந்து சென்று விட்டார் சிவசேனாவில் இருந்து. சிவசேனா யூபிடி, உத்தவ் பால் தாக்கரே என்றுதான் தனியாக இருக்கிறது. இது தற்போது ராஜ் தாக்கரே இணையும் பொழுது, அவருடைய சக்தியும் இணையும் பொழுது நிச்சயமாக பழையபடி பால் தாக்கரேவின் கனவான சிவசேனா, ஒன்றிணைந்த சிவசேனா பெரிய அளவிலே வரும் என்றும் ஷிண்டேவும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது பேசப்படுகிறது. ஆனால் ராஜ் தாக்கரே கடந்த 2005ஆம் ஆண்டு பால் தாக்கரே இருக்கும் பொழுதே தன்னை ஓரங்கட்டுகிறார்கள், உத்தவ் தாக்கரேக்காக தன்னை ஓரங்கட்டுகிறார்கள் என்று விலகி சென்றவர். அதிலிருந்து 2006ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா MNS என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கி அவர் நடத்தி வந்தார். பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் ஒரு சில தொகுதிகளிலே மற்ற சிவசேனா தோற்பதற்கு காரணமாக இருந்தவர் MNS கட்சி தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ராஜ் தாக்கரே தடாலடி அரசியல் செய்யக்கூடியவர். அதாவது டோல்கேட் எல்லாம் உடையுங்கள், நம்முடைய கட்டணத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே டோல்கேட் யாரும் டோல் செலுத்த வேண்டாம் என அதிரடியாக அறிவித்து டோல்களை செலுத்தாமல் மக்களை அனுப்பியது போன்ற பல அதிரடி அரசியல் செய்வதே தடாலடி அரசியலுக்கு பெயர் பெற்ற ராஜ் தாக்கரே. எனவே ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரே அமைதியாக காரியங்களை நடத்தக்கூடியவர். எனவே ராஜும் உத்தவும் ஒன்றிணைவது என்பது தற்போது மகாராஷ்டிரா அரசியல் ஒரு புதிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இது சிவசேனா கட்சி மீண்டும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக, பழைய பால் தாக்கரே இருக்கும்போது எவ்வளவு பலமாக சிவசேனா இருந்ததோ அப்படி ஒரு சிவசேனாவாக உருவாகக்கூடும் என்று எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது தான் கூற வேண்டும். ஆனால் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா தற்போது இவருடன் இணைவார்களா என்பதும் அதற்கான மறைமுக பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெற்று வருவதாகவும், 3 பிரிவுகளும் ஒன்றிணைந்து சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக சிவசேனா வரப்போகிறது என்பதுதான் தற்போது மகாராஷ்டிரா அரசியல் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது மகாராஷ்டிரா அரசியலில் தலைகீழ் திருப்பமாக பார்க்கப்படுகிறது தான் கூற வேண்டும். பாஜக அரசு ஒரு பக்கம், பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதில் தான் ஷிண்டே இருக்கிறார், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா. மற்றொரு காங்கிரஸ் கட்சியுடன் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தற்போது இவர்கள் ஒன்றிணைவது நிச்சயமாக அங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம்.